ரூத் சிஸ்டர் மூலமா நான் ஜாயின் பண்ணேன். அப்ப ஹalleluya. நான் ரொம்ப மனசுக்கு சமாதானம் இல்லாம தான் பயங்கர பிரச்சனை போராட்டத்துல தான் அந்த குடிலுக்கு. அப்போ அந்த ஆகஸ்ட் மாசம் வாக்குத்தத்தம் யோபு 5:24 வந்து நம்முடைய கூட சமாதானத்தோடு இருக்க காண்பீர், வாசனை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் அப்படிங்கிற வசனம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அதை நான் போன டைமே சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் ரொம்ப எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சமாதானத்தை கொடுத்தாரு. பிரச்சனை எதுவுமே இல்லாம சமாதானத்தோடு நாங்க இருந்தோம். சர்ச்சுக்கும் வாரம் போறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இப்ப இந்த 2025ல போன ஏப்ரல்ல நாங்க ஒரு 1 மந்த்தா காரு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். சின்னதா இருக்கு, இது வேண்டாம், நம்ம கொஞ்சம் பெருசா வாங்கிக்கலாம். ஊருக்கு போனா ஃபேமிலியா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இடம் பத்த மாட்டேங்குன்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே ஆண்டவர் சித்தம் தான். அப்புறம் எங்க சர்ச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க போன மாசம். அந்த அன்னைக்கே நாங்க புக் பண்ணிட்டோம். அப்ப நானு சர்ச்சுக்கு போயிட்டேன். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா, என் கணவர் என்னைக்காவது எங்க சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லிட்டு தான் போனேன். எங்க பெரிய நாத்தனார் இங்க இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதனால எங்க பெரிய நாத்தனாரை கூட்டிட்டு வந்தாங்க, இங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. எப்படின்னா சர்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு உள்ள வந்தாங்க. எப்பவுமே வாரம் என்ன சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாசலோட விட்டுட்டு வந்துருவாங்க, உள்ள வரவே மாட்டாங்க. ஆனா அந்த அன்னைக்கு ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லாம நாங்க இப்போ போன இந்த மாசம் மே மாசம் 2ஆம் தேதி எங்களுக்கு நாங்க புக் பண்ணியிருந்த காரு நீங்க டெலிவரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு தான் வந்து நீங்க எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, நைட்ல போய் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கிழமையெல்லாம் பாப்பாரு, சனிக்கிழமை நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் படைப்புல எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க, சனிக்கிழமையா இருந்தா என்ன அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே சொல்லிட்டாரு. எப்படி இந்த சனிக்கிழமை நாள்ல எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா சரி அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமையா இருந்தா என்ன அப்படின்ட்டு நாங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்கும், போயிட்டு நாங்க கார் ஷோரூம்ல போயிட்டு கார் எடுத்துட்டு நாங்க வந்தோம். ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தாரு. நாங்க முன்னாடியே ஷிஃப்ட் வச்சிருந்தோம், அதை கொடுத்துட்டு வேற பெரிய காரை எடுத்தோம், எர்டிகா எடுத்தோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே காரு இவரு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் காரு பைக் எல்லாம் எடுத்தா போய் விக்கிரகத்துக்கு போய் பூஜை போடுவாரு. ஆனா ஆண்டவர் பூஜை எல்லாம் போடாத அளவுக்கு 2022ல நாங்க ஷிஃப்ட் எடுத்தப்போ கூட எந்த பூஜையுமே போடல. அப்பயும் போயிட்டு எங்க பாஸ்டர்ட்ட நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தோம். இவர் சொன்னாரு, இந்த காரு வந்து நமக்கு ராசியான காரு, எந்த ஒரு டேமேஜோ இல்ல ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல அப்படி இல்ல, நம்ம போய் பாஸ்டர்ட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வந்ததுனால மாத்திரம்தான் நம்மள ஆண்டவர் எல்லா தீங்குக்கு விலக்கி காத்திருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கார் எடுக்கும் போதும் நம்ம போய் பாஸ்டர்ட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாங்க எடுத்துட்டு வரும்போதே நம்ம பாஸ்டர்ட்டையும் நான் போன் பண்ணி சொன்னேன். நம்ம பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. எங்க அப்பா ப்ரேயர் பண்றது, நம்ம பாஸ்டர் ப்ரேயர் பண்றது எல்லாத்தையுமே என் கணவர் வந்து காதுல வாங்கிட்டு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் நேரா நாங்க வீட்டுக்கு வரவே இல்லை. நான் போற சர்ச்சுக்கு போயிட்டோம், எங்க பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்றதுக்கு கார் எடுத்துட்டு நேரா அங்க போயிட்டு எங்க பாஸ்டர்ட்டையும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவர் வந்து எந்த ஒரு பூஜையுமே போயிட்டு போடாம ஜெபம் மட்டுமே பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அது வந்து பெரிய அற்புதம். நாங்க கார் வாங்கினது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பாஸ்டர்ட்டையும் சரி, எங்க அப்பாட்ட, அப்புறம் நான் போற சர்ச் பாஸ்டர்ட்டையும் போய் ப்ரேயர் மட்டுமே பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். இது வந்து எனக்கு பெரிய ஒரு அற்புதம். அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து இவர் சொன்னாரு, நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னாரு. ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளா நான் வரமாட்டேன், எனக்கு வந்து சர்ச் தான் முக்கியம் அப்படின்னா. அப்புறம் இவர் சொன்னாரு, என்ன இப்படி சொல்ற, நாளைக்கு நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்னாரு. நான் வர முடியாது அப்படின்ட்டேன். நான் ஜெபம் பண்ணேன், திருவிருந்து முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு. அதோட அமைதியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையில சர்ச்சுக்கு கிளம்புனேன். அப்புறம் இவரே கூட்டிட்டு வந்து விட்டாரு. சர்ச்சு முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வந்த பிறகு ஆண்டவரே நன்றி அப்பா, ஊருக்கு நாங்க போனாலும்
நாங்க ரிட்டர்ன் சீக்கிரம் நாங்க கிளம்பி வந்துடணும் ஆண்டவரே. ஏன்னா இவரு பிடிவாதம் பண்றாரு. அதனால நான் போக வேண்டிய சூழ்நிலையே இருக்கு. ஆனா எனக்கு போக பிடிக்கல. ஏன்னா மத்த மத்த விசேஷமா இருந்தா கூட நான் போய்க்குவேன். இந்த கோயில் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால எனக்கு போக பிடிக்கல ஆண்டவரே. நீங்க தான்ப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நாங்க கிளம்பல, ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை விடிய காலையில 2 மணிக்கு எழுந்திரிச்சு இங்க இருந்து ஒரு 3:30க்கெல்லாம் நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு திங்கட்கிழமை போனோன்னுமே இவரு வீட்டுக்கு போனோன்னுமே கோயிலுக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க போய் நின்னுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போனதுல இருந்து ஜெபம்தான். ஏசப்பா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. நாங்க இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புறதுக்கு நீங்க தான்ப்பா கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 12 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்குமே இவர் வரவே இல்லை. ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour தூங்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 12:30 வரைக்கும் வந்துட்டாரு. வந்து நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு நைட்டு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நான் கிளம்பிட்டேன். ஒரு 1:30 மணி இருக்கும் நாங்க எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது. எல்லாருமே கேட்டாங்க, எங்க மாமியாரு நாத்தனார் எல்லாமே கேட்டாங்க, ஏன் இப்பவே கிளம்புறீங்க அப்படின்னு. இல்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு என் கணவரு. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு 10 வீடு தள்ளி அந்த விக்கிரக சாமி வந்து காவடி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப வர்றதுக்குள்ள வீட்டு வாசலுக்கு வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்குது, ஒரு 10 வீடு தள்ளி நிக்குது. நாங்க இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். ஆண்டவர் அங்க இருந்து கிளம்புறதுக்கு என் தேவன் உதவி செய்தாரு, அற்புதம் செய்தார். ஏன்னா இவர் இந்த வருஷம் போயிருவாரு கிளம்பி. கோயிலுக்குலாம் போனா அங்க போயிட்டு 4-5 நாள், 1 வாரம், 10 நாள் எப்படி இருப்பாரு. சாமி பின்னாடி போயிட்டு விடிய காலையில 4:30-5 மணிக்கு தான் வருவாரு. அப்படியாப்பட்டவர் நைட்டு 12:30க்கெல்லாம் வந்து கிளம்ப சொல்லிட்டாரு. ஏன்னா இவருக்கு சைட்ல வேலையும் இருந்துச்சு. அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் தான். அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி ஊருக்கு வர ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு வந்து கோடி கோடி நன்றி செலுத்துறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டும் கூட வந்த உடனே ஒரு சைட்டுக்கு போயிட்டாரு. நான் வந்தோடனே ஜெபம் பண்ணேன். எனக்கு வந்து 2 நாள் உடம்பு வேற சரியில்லாம போச்சு. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆண்டவர் எனக்கு வந்து பலன் கொடுத்தார், அற்புதம் செய்தார். ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த குடிக்கு வந்த நிமித்தம் இந்த குடிக்கு வந்தது நல்லது அப்படின்னு குடிக்கு வந்த நிமித்தம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறேன். இந்த காரு அவரு தான் கொடுத்தாரு. ஏசப்பா தான் எனக்கு கொடுத்தாரு இந்த காரை. அவருக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லாம எனக்காக அநேகர் நம்ம கூடுகையில ப்ரேயர் பண்றாங்க. ஃபெமினாக்கா, பிரியா சலமும் நம்ம கூடுகையில சொல்லி அநேகர் எனக்காகவும் சரி எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்றாங்க. பாஸ்டர் ரெஜினா அம்மா அவங்க தனிப்பட்ட ப்ரேயர்லயும் ப்ரேயர் பண்றாங்க. இவங்க எல்லாருடைய ப்ரேயர் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து ஆசீர்வாதமா வச்சிருக்கு. எனக்கு வந்து சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எந்த ஒரு இல்லாம என் கணவர் என் கூட சமாதானமா சந்தோஷமா ஆண்டவர் வந்து கிருபை செய்திருக்காரு. இன்னும் அவர் வந்து சர்ச்சுக்கு வரணும், ரட்சிக்கப்படணும். எங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப விக்கிரகத்துல தீவிரமா இருக்காங்க. எல்லாருமே இந்து தான். நான் மட்டும்தான் அந்த குடும்பத்துல போயிட்டு ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த குடும்பத்துல நான் போயிருக்கேன். அதனால எனக்காகவும் என் கணவருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா விக்கிரகத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆண்டவர் வந்து எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். உம்மை